Hello everyone. Welcome to Dr. Shobana's grammar classes. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது present tense and its forms. Tensesல present tenseம் அதோட formsம் தான் பார்க்க போறோம். Before we enter into the class, kindly like and subscribe my channel. So tensesல உங்களுக்கு தெரியும் 3 forms இருக்கு. Present tense, past tense, future tense. இந்த 3 டைப்ஸ்லையும் ஒவ்வொன்றிலையும் ப்ரெசன்ட் டென்ஸில் 4 ஃபார்ம்ஸ் இருக்கு, பாஸ்ட் டென்ஸில் 4 ஃபார்ம்ஸ், ஃபியூச்சர் டென்ஸில் 4 ஃபார்ம்ஸ். இதில் ப்ரெசன்ட் டென்ஸோட 4 ஃபார்ம்ஸும் தான் இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். கம் லெட் அஸ் கெட் இன் டு த எபிசோட். டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸோட டெஃபினிஷனும் அதோட வகைகளும் பார்க்க போகிறோம். டெஃபினிஷன். The present tense refers to the action or event that takes place in the present. அப்போ present tenseனா என்ன? presentல நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டை பற்றி, ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்றது தான் present tense. It represents the current activity of the subject. சப்ஜெக்டோட, அதாவது அந்த பெயர் சொல்றோம் இல்லையா, அந்த சப்ஜெக்டோட கரண்ட் ஆக்டிவிட்டி, இப்போதைய நிலவரத்தை பற்றி சொல்றது தான் present tense. The present tense can be used in 4 different forms. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 3 டென்ஸுக்குமே 4 different forms இருக்கு. present tenseக்கும் 4 different forms இருக்கு. namely simple present tense, present continuous tense, அடுத்ததா present perfect tense, அப்புறம் present perfect continuous tense. இந்த 4 பத்தியும் தான் நம்ம டீடைல்டா இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது simple present tense. simple present tenseனா என்ன? It used to indicate the current action or an action that takes place regularly. ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேசுறப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ காலையில தினம் 6 o'clock எந்திருப்பீங்க அப்படின்னா ஐ கெட் அப் அட் 6 o'clock அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போடணும். ஐ யூஸ்வலி கெட் அப் அட் 6 o'clock அந்த மாதிரி. ஓகே, ஸோ த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், the sun sets in the west. அப்புறம் ஒவ்வொன்று அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக படிக்கிறப்போ நான் என்னென்னலாம் அதுக்கான ரூல்ஸுங்கிறத சொல்கிறேன். அடுத்ததான் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் யூஸ் டு டினோட் அன் ஆக்ஷன் தட் இஸ் கண்டினியூயிங் அட் த ப்ரெசன்ட் மொமெண்ட். நிகழ்காலத்தில் அப்படியே தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறப்போ நம்ம present continuous tense யூஸ் பண்ணுவோம். நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அது எப்படி நடக்குது? கண்டினியூஸா நடக்குது, தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எழுதிட்டே இருக்கிறீங்க. வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் ப்ரெசன்ட்ல நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த, அதுதான் நம்ம என்ன சொல்வோம்? present continuous tense. இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, present perfect tense. present perfect tenseனா என்ன? to indicate completed activities in the immediate past. அதாவது இப்பதான் தற்சமயம் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த present perfect tenseல சொல்லலாம். ஓகே, ஐ ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயத்துக்கு present perfect tense யூஸ் பண்றோம். இட் இஸ் யூஸ் டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் தட் இஸ் யூஸ் டு டினோட் அன் ஆக்ஷன் தட் இஸ் இன்டெஃபினிட் அண்ட் ஸ்டில் ஹேஸ் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் த சப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் இன் த சென்டென்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு ஆக்ஷன், ஒரு நிகழ்வு, அது என்ன பண்ணுது அப்படின்னா இன்டெஃபினிட்டா நடக்கக்கூடியது. அன் ஆக்ஷன் தட் இஸ் இன்டெஃபினிட், அதாவது முடிவில்லாமல் நடக்கக்கூடியது. and still has its effect on the subject மேல, அந்த பெயர் சொல் மேல அதுக்கு எப்பவுமே அதோட எஃபெக்டை பதிவு பண்ணியிருந்ததுன்னா அப்பவும் அதை present perfect tenseல நம்ம சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள்ஸோட படிக்கிறப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். present perfect continuous tense. It is used to represent an action that began in the recent past and is still continuing. So present perfect continuous tense எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ present perfect tense என்ன சொன்னோம்? just completed action present perfect tenseல சொல்லுவோம். இப்பதான் முடிஞ்ச ஒரு விஷயத்த present perfect tense. present perfect continuous tenseனா முதவே ஆரம்பிச்சிருச்சு, ஆனா இன்னும் நடந்துட்டு இருக்கு. அதை என்ன எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்?
present perfect continuous tense யூஸ் பண்ணி சொல்வோம். அதாவது கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சு அது என்ன நடக்குது, இன்னமும் நடந்துக்கிட்டே இருக்குன்னா, இப்போ ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னும் கட்டி முடிக்கப்படல, இட்ஸ் ஸ்டில் கண்டினியூயிங். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், present perfect continuous tense யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட பார்க்கலாம். The simple present tense is used to express a habitual action. ஒரு habitual action. habitualனா ஒரு பழக்கமான ஒரு செயலை குறிக்கிறதுக்கு நம்ம simple present tense யூஸ் பண்ணுவோம். எதெல்லாம் பழக்கம், இப்போ habits இருக்கும் இல்லையா, நம்மளோட habits, நம்ம சாப்பிட்றதுல habits இருக்கும், டைனிங் habits இருக்கும், எந்திரிக்கிறதுல, பல் விளக்குறதுல, ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறதோ காலேஜ் போகிறதோ, இதெல்லாம் வந்து ஒரு habitual action. ஸோ சரி, அந்த மாதிரி habitual action எக்ஸ்பிரஸ் பண்றப்ப எல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. He brushes his teeth every morning. அவன் என்ன பண்றான், தினம் காலையில பல் விளக்குவான் இல்லையா. he brushes, அப்ப இங்க என்ன பண்றோம், brushes யூஸ் பண்றோம், அந்த verb கிட்ட es சேர்க்கிறோம். இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா தேர்ட் பர்சன், ஹீங்கிறப்ப தேர்ட் பர்சன் வந்துருதா. brushes, brushங்கிறது verb, es போட்டோம்னா அங்க என்ன வந்துருச்சு, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். I wake up every day at 6 o'clock. wake அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். wake அப்படிங்கிறது ஒரு verb, அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட verb தான், எழுந்திருப்பது. ஓகே, அது wake up. இப்போ எவ்ரிடே, தினம் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன், அப்போ அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேக்கப் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான verb. ஓகே, டு எக்ஸ்பிரஸ் ஜென்ரல் ட்ரூத்ஸ். அடுத்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேற எங்க யூஸ் பண்ணுறோம், டு எக்ஸ்பிரஸ் ஜென்ரல் ட்ரூத்ஸ். ஜென்ரல் ட்ரூத்ஸ்னா என்ன, காமன் ஃபேக்ட்ஸ், அதாவது பொதுவான உண்மைகள், உலகத்துல நடக்கும் இயற்கையான நிறைய விஷயத்தை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, the sun rises in the east. காலையில சூரியன் எப்படி உதிக்கும், கிழக்கில் உதிக்கும், சூரியன் கிழக்கில் உதிக்கும், மேற்கில் மறையும். அப்புறம் எர்த் வந்து தன்னைத்தானே சுத்திக்குது, அப்புறம் ஸ்டார்ஸ் நைட் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அது பாருங்க, the sun rises in the east. நான் இதை எப்படி சொல்லலாம், the sun sets in the west, the earth rotates around the sun, the stars are seen in the sky. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஜென்ரல் ட்ரூத்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு சிம்பிள் ப்ரெசன்ட் பாருங்க, லெமன் இஸ் சோர் இன் டேஸ்ட். லெமன் எப்படி இருக்கும், புளிப்பா இருக்கும். லெமன்னா தெரியும், எலுமிச்சம்பழம் எந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கும், புளிப்பா இருக்கும். லெமன் இஸ் சோர் இன் டேஸ்ட். இன்னும் என்ன சொல்லலாம், பிட்டர் காட் இஸ் பிட்டர் இன் டேஸ்ட், மேங்கோ இஸ் ஸ்வீட். எல்லாத்துக்கும் இஸ் போட்டு சொல்றோம் இல்லையா, அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். இஸ் போட்டு சொல்றதுனால இங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்றோம். இங்க verb பாருங்க, ரைஸ்ங்கிறது தான் verb, ரைசஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அடுத்ததா present continuous tense. எப்பெல்லாம் present continuous tense யூஸ் பண்றோம்னு பார்க்கலாமா. for an action going on at the time of speaking. ஓகே, present continuous tense, அதாவது பேசுறப்போ நீ என்ன செய்யறியோ அதை சொல்றதுதான் present continuous tense. இப்போ நீ at present நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறத சொல்றதுதான் present continuous tense. சரிதா is dancing. சரிதா ஆடிக்கொண்டிருக்கிறார், தேர்ட் பர்சன். சரிதா யாரோ ஒரு பெண், அப்ப தேர்ட் பர்சன் அவ என்ன பண்றா, நீ பார்த்துட்டு இருக்கப்பா ஆடிக்கொண்டிருக்கிறான், அப்ப என்ன சொல்றா, சரிதா is dancing, சரிதா is singing. இல்ல someone is, Sita is painting, Sita is writing, I am writing, you are writing, he is writing. Okay, third person வரப்போ is, I am, you are, he is. இது எல்லாமே present continuous tense. Okay, Sarita is dancing, I am dancing, you are dancing அப்படின்னு சொல்லலாம். Sarita is painting, you are painting, I am painting அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் present continuous tense. அடுத்தது பாருங்க, the boys are playing cricket. இதே ப்ளூரல்ல வந்து, அப்ப சிங்குலர்லன்னா I am சொல்லிட்டீங்க, you are சொல்லிட்டீங்க, சரிதா is சொல்லிட்டீங்க. அப்ப ப்ளூரல்ல the boys. ஓகே, ஸோ அங்க வந்து ஆர்ன்ற ப்ளூரல் verb யூஸ் பண்ணி playing cricket பண்ணி
போட்டுட்டோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன்ல வி போட்டாலும் we are playing cricket, you are playing cricket. So present continuous tense is used when an action is going on at the time of speaking. அப்போ அந்த action வந்து பேசுறப்ப நடந்து கொண்டே இருந்தால் அப்போ present continuous tense யூஸ் பண்ணலாம். For a temporary action that may not be actually happening at the time of speaking. அடுத்ததா வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஒரு temporary action அந்த டைம்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு temporary action தற்காலிகமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீ வந்து பேசுற நேரம் அது நடந்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அது நடந்துட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ குட் ஹவுஸ். நான் வீடு பார்த்துட்டே இருக்கேன்னா அப்போ போய் நீ தேடிட்டு இருக்கணும், பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நடந்துட்டு இருக்கு. ஒரு சுமாராக ஒரு மாசமா வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிற சைட் பை சைட் மற்ற எல்லா வேலையோடையும் சேர்ந்து அதையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடா பார்க்குறீங்க, இல்லைன்னா ஒரு நல்ல வேலையா பார்த்துட்டு இருக்கீங்க, வேற ஒரு வேலையில இருக்கீங்க, ஆனால் இன்னொரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஐ எம் லுக்கிங் ஃபார் அ குட் ஜாப், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ குட் ஹோம், அந்த மாதிரி எழுதணும். ஐ ஆம் லுக்கிங், I am looking. அப்பவும் நம்ம temporary action that may not be actually happening. அது அப்ப நீ பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி what are you doing? I am studying அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? I am studying in 10th standard, I am studying in 12th standard அப்படிங்கிறது வந்து அது என்னது, அந்த டைம்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். what are you doing? Do you read any book? Yes, I am reading Wuthering Heights. அப்போ Wuthering Heights வந்து இல்லை ஒரு டாம் ஜோன்ஸ் இல்லை ஏதோ ஒரு கதை புக் வந்து நீங்க படிக்கிறீங்க. அந்த டைம்ல நீங்க படிச்சுட்டு இருக்கணும், அவங்க கேட்குறப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வீட்டில் டெய்லி அது ஒவ்வொரு சாப்டரா படிச்சுட்டு இருக்கீங்க. Do you read any book அப்படின்னு கேட்டா yes, I am reading Wuthering Heights அப்படின்னு சொல்லலாம். Yes, I am reading டாம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Yes, I am reading ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபார் அன் ஆக்ஷன் தட் ஹஸ் பின் அரேஞ்ச் டு டேக் பிளேஸ் இன் த நியர் ஃபியூச்சர். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணலாம்னா சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ சாயந்தரம் சினிமாவுக்கு போக போகிறேன், சாயந்தரமா என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு ரிலேஷன்ஸ் வராங்க, இதெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஃபியூச்சரில் நடக்க போகுது, ஒரு கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்த இல்லை நாளைக்கு நடக்கிறதோ இல்லை இன்னைக்கு ஈவினிங் நடக்கிறதோ இல்லை கொஞ்சம் நேரத்தில் நடக்கிறதோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஐ எம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் திஸ் ஈவினிங், மை சிஸ்டர் இஸ் கம்மிங் ஹியர் டுமாரோ, ஐ எம் கோயிங் டு சினிமா திஸ் ஈவினிங், ஐ எம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட், இப்படி எல்லாம் போடலாம்ல. இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகிற இடங்கள் இதெல்லாம். அடுத்தது பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்பெல்லாம் யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ரூல்ஸ்: டு இண்டிகேட்டட் கம்ப்ளீட்டட் ஆக்டிவிட்டிஸ் இன் த இமீடியட் பாஸ்ட். ஜஸ்ட் நவ் முடிஞ்ச விஷயத்துக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்பதான் முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றப்ப என்ன யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்டோட சேர்த்து has or have யூஸ் பண்ணுவோம். சிங்குலர்னா has, ப்ளூரல்னா have யூஸ் பண்ணுவோம். he has just gone out. அவன் இப்பொழுதுதான் வெளியே சென்றான். இப்ப ஜஸ்ட் நவ் அவன் வெளியே போயிருக்கான். ஸோ இப்பதான் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன், அதனால he has just gone out. அடுத்தது பாருங்க, it has just struck down. மோஸ்டா ஜஸ்ட்ங்கிற வேர்ட் வந்து அப்ப யூஸ் பண்ணுவோம். ஓகே, இட் ஹாஸ் ஜஸ்ட் struck 10. இப்பொழுதுதான் மணி 10 அடித்தது. அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அது. இட் ஹாஸ் ஜஸ்ட் struck 10. To express past actions whose time is not given and not definite. அதே மாதிரி past actions, அதாவது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எப்போ வந்து present perfect tense யூஸ் பண்ணலாம்னா அதுக்கு வந்து டைமே கொடுக்கல அப்படின்னா கூட present perfect tense யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் ஆங்க்ரி. அவனை நான் கோபமாவே பார்த்ததில்லை. அப்போ அது present tenseல தானே வருது, present perfect tenseல வருது. இப்போ அவனை கோபமாவே பார்த்ததில்லை,
இல்லை. பாஸ்ட்ல எப்பவுமே, ஃபியூச்சர்ல அவனுக்கு கோவம் வருமான்னு தெரியாது. ஆனா பாஸ்ட்ல ரொம்ப காலமா அவனை எனக்கு தெரியும். ஆனா டைம் கொடுக்கல. ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் ஆங்கிரி. அவனை கோவமாவே பார்த்ததில்ல. ஹி ஹாஸ் கம் ஓவர் ஹியர். அவன் இங்கே வந்திருக்கிறான். அதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, எப்போ வந்தான் என்னெல்லாம் சொல்ல ஹி ஹாஸ் கம் ஓவர் ஹியர். அடுத்ததா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் லாஸ்ட் ஃபார்ம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல லாஸ்ட் ஃபார்ம் இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை எப்பெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஃபார் அன் ஆக்ஷன் விச் பிகான் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கண்டினியூயிங். அதாவது பழைய இதில் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் நடந்துட்டே இருக்கு. ஜஸ்ட் முடிஞ்சதுக்கும் சொன்னோம் இல்லையா? பழசு இப்போதான் முடிஞ்சதுக்கிட்ட ஜஸ்ட் ஸ்ட்ரக் 10 அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி பின்னாடி பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இன்னமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்க ஒரு விஷயத்துக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹேஸ் ஆர் ஹேவ் போடுவோம், பீன் போடுவோம், ஐஎன்ஜி போடுவோம். ஹேஸ் ஆர் ஹேவ் போட்டு பீன் போட்டு ஐஎன்ஜி போட்டா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்க பாருங்க, he has been sleeping for 5 hours. அவன் 5 மணி நேரமா தூங்கிக்கிட்டே இருக்கிறான். அதாவது பகல்ல படுத்து தூங்குறவங்களுக்குலாம் தெரியுது. அப்ப he has been sleeping for 5 hours. ஓகே, 5 மணி நேரம். ரொம்ப நேரத்துக்கு முதவே தூங்க ஆரம்பிச்சிட்டான், ஆனா இன்னும் தூங்கிட்டே இருக்கான். அப்போ he has been sleeping for 5 hours. They have been building this house for several months. இந்த வீடை அவர்கள் பல மாதங்களாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம யூஸ் பண்றோம். ஒரு ஆக்ஷன் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் நடந்துட்டே இருக்கு. அப்போவும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரி, ஒரு சில எக்ஸசைசஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி டென்சஸ் யூஸ் பண்ணி. The earth dash round the sun. இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ண போறோம். rotates. The earth rotates round the sun. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போறோம். அடுத்து he dash a house in this city. அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு வீடு இருக்கு. He has a house in this city. Present perfect tense. He dash here for the past 5 years. Present perfect continuous tense. அவன் இங்கே 5 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறான். வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். He has been working here for the past 5 years. அடுத்து I dash English for 5 years. இந்த இடத்துல என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டடி அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல verb என்னவா இருக்கும்? work. நீங்க தான் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா you have to find out the tense பார்த்து நீங்க எழுதிக்கணும். இங்க வந்து rotate. Okay, so the earth rotates around the sun. He has a house in the city. He has been working here for the past 5 years. I have been studying English for 5 years. இந்த இடத்துல I போட்டுட்டோம். Have been studying. அப்போ இங்கேயும் present perfect continuous tense. I have known him for a long time. Okay, அடுத்தது பாருங்க. Don't disturb me. I am doing my homework. இங்க வந்து present continuous. Okay, present continuous. It has been raining since morning. இந்த இடத்துல என்ன verb கொடுத்துருவாங்க? rainன்னு கொடுத்துருவாங்க. rainன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும்? it has been raining since morning. The soup டேஸ்ட்னு பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பொதுவாக சூப் வந்து எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணுது? the soup tastes good. This magazine appearன்னு பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன கொடுத்துருப்பாங்க? appear. ஓகே, ஸோ நீங்க என்ன ஆன்சர் எழுதணும்? appears. வாரம் இருமுறை. அப்போ அது ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம்னால appears twice weekly. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றோம். he watchன்றது தான் இங்க வந்து ஆன்சர். ஓகே, வாட்ச் மட்டும் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுவோம்? he watches social media most of the time. இதுவும் ரெகுலரா நடக்கிற ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன்றதுனால நம்ம என்ன பண்றோம்?
present, simple present use பண்றோம். So these are some of the exercise. I hope you like my explanation. Like, share and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.